மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம் கண்ணா. நம்மளுடைய போட்டித் தேர்வுக்கான இன்றைய தலைப்பாக நம்ம விகிதமுறு எண்களின் பண்புகள் பத்தி பார்க்க போறோம். விகிதமுறு எண்களுக்கான பண்புகள் எது அப்படின்னா அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, நேர்மாறு பண்பு மற்றும் பங்கீட்டு பண்பு. இதனுடைய பண்புகள் என்ன என்ன அப்படிங்கிறது எதையெல்லாம் அது நிறைவு செய்யும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இங்க எழுதியிருக்கேன். கூட்டலுக்கான அடைவு பண்பை இந்த விகிதமுறு எண் நிறைவு செய்கிறது. அதாவது என்ன அப்படின்னா இரு விகிதமுறு எண்களை கூட்டும் போது கிடைக்கக்கூடியதும் ஒரு விகிதமுறு எண்ணாக இருந்தால் அது கூட்டலுக்கான அடைவு பண்பை நிறைவு செய்து அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இரு விகிதமுறு எண்களின் பெருக்கற்பலனும் ஒரு விகிதமுறு எண்ணாக இருந்தால் அது பெருக்கலுக்கான அடைவு பண்பை நிறைவு செய்து அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இரு விகிதமுறு எண்கள் எடுத்திருக்கோம், கிடைச்சிருக்கிறது ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கு இல்லைங்களா கூட்டும் போது. அதனால அது கூட்டலுக்கான அடைவு பண்பை நிறைவு செய்கிறது. அதே போல இரு விகிதமுறு எண்களை எடுத்து பெருக்கிருக்கோம், -6/169 அப்படிங்கிற இன்னொரு விகிதமுறு எண்ணா விடையாக கிடைச்சிருக்கு. அதனால இது பெருக்கலுக்கான அடைவு பண்பை நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது பரிமாற்று பண்பு. பரிமாறுதல் அப்படின்னா 2 பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியா மைண்ட்ல நிற்கும், அதுக்காக சொல்றேன். கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு என்ன அப்படின்னு 2/5 1 முன்னால வச்சு பின்னால 1/5 வச்சு கூட்டும் போது 3/5 ஆன்சர் கிடைக்கும். அதே இப்படி திருப்பி 1/5 முன்னாடி வச்சு 2/5 பின்னாடி வச்சு கூட்டினாலும் அதே சேம் விடையை தான் நம்ம அது கொடுப்போம் இல்லைங்களா. அதனால நம்ம என்ன சொல்றோம், இது அதாவது இந்த விகிதமுறு எண்கள் கூட்டலுக்கான பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. அதுதான் நம்ம சமக்குறி போட்டு காட்டுறோம். இல்ல நிறைவு செய்யாது அப்படிங்கும் போது அசமக்குறி போட்டு நம்ம காட்ட வேண்டியதா இருக்கும். அடுத்தது பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பை இந்த விகிதமுறு எண்கள் நிறைவு செய்தா அப்படின்னா பாருங்களேன், 2/7 -3/8 கூட பெருக்கிறோம், -6/56 கிடைக்குமா. அதே நம்ம இதை திருப்பி வச்சு பெருக்கினாலும் அதே -6/56 அப்படிங்கிற அதே விடையை தான் கொடுக்குது. அதனால இது பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. அப்போ கழித்தலும் வகுத்தலும் என்னாச்சு அப்படின்னா அது இரண்டும் நமக்கு இதை நிறைவு செய்யாது. அதனால நான் செய்யாததான் இங்க எழுதல. சேர்ப்பு பண்பு, கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு. நம்ம எப்படி பரிமாறுறது அப்படின்னா 2 பேர் அப்படின்னு சொன்னீங்களா, அப்ப சேர்றது அப்படின்னா 3 பேர் சேர்ந்து விளையாடுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பரிமாற்று பண்புனா 2, சேர்ப்பு பண்பு அப்படின்னா 3. இப்ப சேர்ப்பு கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு என்ன அப்படின்னா 3 நம்பர் எடுத்து வச்சு கூட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர், அதுக்கப்புறம் 2வது நம்பர், 3வது நம்பர்னு வச்சு கூட்டும் போது வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 ஒண்ணா வச்சு கூட்டிட்டு வரக்கூடிய ஆன்சர் 3வது கூட வச்சு கூட்டினாலும் அதே சமமான விடை தானே கொடுக்கும். அதனால இந்த எண்கள் 3 எண்கள் தான், முதல் இது 2ஐயும் கூட்டிட்டு 3வது எண் கூட கூட்டுறோம். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எண்களை தனியா விட்டுட்டு 2ஐயும் 3ஐயும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கூட கூட்டினாலும் இந்த இரண்டுடைய விடையும் சமமாக கிடைக்கும். அதனால அது இந்த விகிதமுறு எண்கள் கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்றோம். அதே தான் பெருக்கலுக்கும் 3 எண்கள் எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் 2 நம்பரை பெருக்கிறோம், வரக்கூடிய விடை கூட 3வது நம்பரை பெருக்கிறோம், அந்த ஆன்சர் இந்த மாதிரி பெருக்கினாலும் கிடைக்கக்கூடிய விடையும் சமமாக வரதுனாலதான் நம்ம பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பை இந்த விகிதமுறு எண்கள் நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம பார்க்கறது சமணி பண்பு. சமணி பண்பு அப்படின்னா என்னன்னா இந்த எண்ணை வேற ஒரு நம்பர் கூட கூட்டுறோம், நமக்கு அதே நம்ம எண்ணே ஆன்சரா கிடைச்சது அப்படின்னா இந்த எண் இருக்கு பார்த்தீங்களா, இதை கூட்டல் சமணி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த ஒரு விகிதமுறு எண் கூட 0 வச்சு கூட்டினாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது அதே விகிதமுறு எண்ணா தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுனால தான் நாம இந்த 0வை கூட்டல் சமணின்னு சொல்றோம். இதே மாதிரி தான் பெருக்கலுக்கு நாம ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த நம்பர் கூட எதை பெருக்குனா நம்ம நம்பரே ஆன்சரா கிடைக்குமோ அந்த நம்பரை நம்ம பெருக்கல் சமணி அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க 7 ஒரு நம்பர், நமக்கு பிடிச்ச நம்பர், ஒரு விகிதமுறு நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த எண்ணை 1 கூட பெருக்கினா நம்ம நம்பரே தான் ஆன்சரா கிடைக்கும். அப்ப இந்த 1ஐ நம்ம பெருக்கல் சமணி அப்படின்னு சொல்றோம். அதுதான் நான் இங்க இருக்கேன். கூட்டல் சமணி எப்பொழுதும் 0ஆகவும் பெருக்கல் சமணி எப்பொழுதும் 1ஆகவும் இந்த விகிதமுறு எண்கள் அதாவது மெய்யெண்கள்ல இருக்கும். சரிங்களா. அடுத்தது நேர்மாறு பண்பு. முதல்ல நம்ம கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு பார்க்கலாம். ஒரு எண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2/3ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த எண் கூட எந்த எண்ணை கூட்டினால் கூட்டல் சமணி கிடைக்கும், அதாவது 0 ஆன்சரா கிடைக்குமோ அந்த எண்ணை தான் நம்ம கூட்டல் நேர்மாறுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த நம்பர் கூட அதே நம்பரை ஆனா குறியை மாத்தி போடுங்க, நமக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்குமா. அப்போ இந்த எண்ணின் கூட்டல் நேர்மாறுன்னு சொல்லுவோம். அல்லது இப்போ ஒருவேளை -2/3 நம்பர் இருக்கு, இந்த நம்பர் கூட +2/3 கூட்டினா தானே 0 கிடைக்கும். அப்போ நமக்கு இதனுடைய கூட்டல் நேர்மாறு இதனுடைய கூட்டல் நேர்மாறு இதுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நம்பரை கொடுத்து அதனுடைய கூட்டல் நேர்மாறு கண்டுபிடி அப்படின்னா குறியை மட்டும் மாத்திட்டாவே போதும், அதுதான் அதனுடைய கூட்டல் நேர்மாறு.
அப்ப அதே 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நம்ம -2/3 எடுத்துக்கலாம். இந்த -2/3 எது கூட பெருக்கினா பெருக்கல் சமணி கிடைக்கும். அதாவது 1ங்கிறது விடையா கிடைக்குமோ அதை தான் பெருக்கல் நேர்மாறுன்னு சொல்லுவோம். இப்போ -2/3 கூட குறி எந்த குறி அப்படியே போட்டுக்கணும். இதுக்கு பெருக்கல் நேர்மாறு பொறுத்த வரைக்கும் குறி அப்படியே போட்டுக்கணும். அந்த எண்ணை தலைகீழா திருப்பி எழுதிக்கணும். அப்படி பார்க்கும்போது -2/3 அந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கணும். இந்த 2/3 என்னன்னு மாத்திக்கணும்னா 3/2ன்னு மாத்திக்கணும். அப்ப இந்த 3க்கு 3 போயிடுமா, 2க்கு 2 போய் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகி +1 கிடைச்சிருமா. அப்போ பெருக்கல் நேர்மாறு அப்படின்னா நாம கொடுத்திருக்கக்கூடிய எண்ணை தலைகீழா எழுதணும். வேற எந்த மாற்றமும் அதுல செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ நமக்கு இங்க -3/2க்கு -2/3 தான் பெருக்கல் நேர்மாறு. அப்போ ஒரு எண் நமக்கு கொடுத்து அதனுடைய பெருக்கல் நேர்மாறு கண்டுபிடினா தலைகீழா திருப்பி எழுதணும். ஒரு எண்ணை கொடுத்து அதனுடைய கூட்டல் நேர்மாறு கண்டுபிடினா அதனுடைய குறியை மாற்றி எழுதணும் அப்படிங்கிறது நினைவில் இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு பங்கீட்டு பண்பு. பங்கீட்டு பண்பு பொறுத்த வரைக்கும் பாருங்க, கூட்டலுக்கான பங்கீட்டு பண்பும் கழித்தலுக்கான பங்கீட்டு பண்பும் தான் நிறைவு செய்யும். எப்படி அப்படின்னா பாருங்க, கூட்டலின் மீது பெருக்கலுக்கான பங்கீட்டு பண்பு. இதுல பங்கீடுறது அப்படிங்கும்போது குறிகள் பாருங்க, இது பெருக்கலும் இது கூட்டலுமா வேற வேற குறியா இருக்கு. இது வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாமே பெருக்கல்னா பெருக்கல், கூட்டல்னா கூட்டல் அப்படிதான் இருக்கும். உங்களுடைய இந்த பங்கீட்டு பண்புல மட்டும்தான் பாருங்க கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். இது கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கொஞ்சம் ஈஸியா சொல்லணும்னா பாருங்க, இந்த 2/3 அப்படிங்கிறது பொதுவான சொத்து. யாருக்கு? இவங்க 2 பேருக்கும் பொதுவான சொத்து. அப்ப இந்த சொத்தை இவங்களுக்கும் கொடுக்கணும், அவருக்கும் கொடுக்கணும். அதனால முதல்ல 2/3 பெருக்கல் -4/5. அப்புறம் இங்க இருக்கிற கூட்டல் குறி அப்படியே போட்டு 2/3 × 1/2. அப்ப பிராக்கெட் குள்ளார இருக்கிற 2க்கும் இது சொந்தம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதுக்கிட்டையும் அதுக்கப்புறம் இதுக்கிட்டையும் கொடுத்துறோம். நடுவுல இந்த பிளஸ் குறியை போட்டுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க, இந்த 2க்கும் இங்க வெளியே இருக்கிற -3/7 சொந்தம். கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு நம்ம இதை சொல்வோம். அதை இந்த விகிதமுறையை நிறைவு செய்யும். இந்த நம்பர் கிட்ட இந்த -3/7 கொண்டு போய் எழுதுறோம். அப்புறம் மைனஸ் குறி போடுறோம். இந்த நம்பர் கிட்ட இந்த -3/7 கொண்டு போய் எழுதுறோம். அப்ப இதை தான் நம்ம கழித்தலின் மீது பெருக்கலுக்கான பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு விகிதமுறு எண்ணுடைய திட்ட வடிவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பகுதிகள் எல்லாமே மிகை முழுக்களாக இருக்கணும். குறைக்குறி இருந்ததுன்னா அது தொகுதிக்கு மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் பகுதிக்கும் தொகுதிக்குமான பொது காரணி ஒன்றாக மட்டும் இருந்தால் அதை திட்ட வடிவில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து நம்ம வர்க்க எண்கள் பத்தி பார்க்கலாம். ஒரு எண்ணை அதாலேயே பெருக்கி கிடைக்கக்கூடிய பெருக்கு தொகையை தான் அதனுடைய வர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 1ன் வர்க்கம் 1 அப்படின்னும், 2ன் வர்க்கம் 4ன்னும், 5ன் வர்க்கம் 25ன்னும், 8ன் வர்க்கம் நமக்கு 64 அப்படின்னும், அதே போல 17ன் வர்க்கம் 289 அப்படின்னும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20 வரைக்குமான எண்களுடைய வர்க்கம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நாம. ஓகேங்களா? இப்போ இந்த எண்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கலாம். பாருங்க, 1ன் முடியக்கூடிய ஒரு எண்ணுடைய வர்க்கம் 1ல முடியுது. அதே மாதிரி நமக்கு 9ல் முடியக்கூடிய ஒரு எண்ணின் வர்க்கம் எப்பொழுதும் 1ஆக தான் இருக்கு. அப்போ 1, 9 முடியக்கூடிய ஒரு எண்ணுடைய வர்க்கம் நமக்கு 1ல முடியுது அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி 2ல் முடியக்கூடிய ஒரு எண்ணின் வர்க்கமும் 8ல் முடியக்கூடிய ஒரு எண்ணின் வர்க்கமும் பாத்தீங்கன்னா பாருங்க 4 முடியுதா. அப்போ 2 மற்றும் 8ல் முடியக்கூடிய ஒரு எண்ணுடைய வர்க்கம் எப்படிதான் முடியும் அப்படின்னா 4 அப்படின்னு முடியக்கூடியதா இருக்கு. அதே போல பாருங்க 3, 7 அப்படின்னு முடியக்கூடிய ஒரு எண்ணுடைய வர்க்கம் நமக்கு 9 முடியுதா. அப்புறம் நமக்கு பாத்தீங்கன்னா 4 மற்றும் 6 பாத்தீங்களா, 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36, அதே போல 14 ஸ்கொயர் 196, 16 ஸ்கொயர் 256. அப்ப 4 மற்றும் 6ல் முடியக்கூடிய எண்ணின் வர்க்கம் நமக்கு 6ல முடியுதுங்களா. அப்புறம் பார்க்கலாம் 5 பாக்கி இருக்கா. பாருங்க 5ல் முடியக்கூடிய ஒரு எண்ணின் வர்க்கம் 5ல முடியுது. அதே போல 0ல முடியக்கூடிய ஒரு எண்ணின் வர்க்கம் 0ல முடியுது அப்படிங்கிறதும் தெரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க, இதெல்லாம் பார்த்தோம். நம்ம இதுல எதெல்லாம் விடுபட்டிருக்குன்னு பார்த்தா 2 கிடையாதுங்க, 3 கிடையாது, அப்புறம் 7 கிடையாது, அப்புறம் 8ம் இல்லாம இருக்கு. அப்படின்னா 2, 3, 7 அல்லது 8ல் முடியக்கூடிய ஒரு எண் கண்டிப்பாக முழு வர்க்க எண்ணாக இருக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணோம்னா பாருங்க, இது ஒற்றைப்படை எண், அதனுடைய வர்க்கமும் ஒற்றைப்படை எண்ணாகவே இருக்கு. அதே போல பாருங்க, இது 3ன் வர்க்கம் 9, 13ன் வர்க்கம் 169. அப்போ ஒற்றைப்படை எண்ணுடைய வர்க்கம் ஒரு ஒற்றைப்படை எண்ணாகவும் இரட்டைப்படை எண்ணுடைய வர்க்கம் ஒரு இரட்டைப்படை எண்ணாகவும் நமக்கு கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி 5ல் முடியக்கூடிய
முடியக்கூடிய ஈரிலக்க எண்ணுடைய வர்க்கம் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரியும் 5 கூட பெருக்கினா 25 தானே இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 5 கூட பெருக்க போறோம். என்ன கிடைக்கும்? 25. மீதம் இருக்கிறது பாருங்க, இந்த 1 இந்த 1 தானே. இந்த 1 கூட இந்த 1க்கு அடுத்த நம்பர் என்னன்னா 2 இல்லையா? அப்போ இது ரெண்டையும் பெருக்கி இங்க பின்னால போட்டுக்கணும். 2 2 அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க இங்க எப்படின்னா 5 25. இப்போ இங்க மீதம் இருக்கிறது பாருங்க, இந்த 2 2 ஒரு 2 எடுத்துக்கிறோம். இந்த 2க்கு அடுத்து என்னன்னா 3. அது ரெண்டையும் பெருக்கினா 6. அந்த 6 கொண்டு இங்க பின்னால போட்டுரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்க பாருங்க IH 25. அதுக்கப்புறம் இந்த 4 தான் மீதம். ஒரு 4 எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த 4க்கு அடுத்த நம்பர் 5. இது ரெண்டையும் பெருக்கினா 20 வருமா? இந்த 20 இதுக்கு முன்னாலே போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 5 முடியக்கூடிய ஒரு ஈரிலக்க எண்ணின் வர்க்கம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி எளிமையாக கண்டுபிடிச்சுக்கோங்க. IH 25 7 பெருக்கல் 8 56 அப்படின்னு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இது இல்லாம 11ஆல பெருக்கணும். ஒரு ஈரிலக்க எண்ணை 11ஆல பெருக்கணும்னா அதுக்கும் ஒரு எளிமையான வழி இருக்கு. இப்போ ஒரு 16 11 கூட பெருக்கணும் அப்படின்னா இந்த 1ஐயும் 6ஐயும் பிரிச்சு எழுதிக்க போறோம். பாருங்க இப்படி பிரிச்சு எழுதிக்கிறோமா? அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கூட்டி நடு இலக்கமாக எழுதிக்கணும். 1 + 6 என்ன கிடைக்கும்? 1 இங்க, அப்புறம் 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7, அதுக்கப்புறம் 6. அதாவது என்ன அப்படின்னா நம்ம இந்த 16 11ஆல பெருக்கணும் அப்படின்னா இந்த 1ஐயும் 6ஐயும் 16ல இருக்கக்கூடிய இந்த 1ம் இந்த 6ஐயும் பிரிச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 1ஐயும் இந்த 6ஐயும் கூட்டி இங்க நடுவிலக்கமாக எழுதிக்கணும். இப்போ ஒருவேளை 25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 11ஆல பெருக்கணும். என்ன பண்ணுவோம்? 2ஐயும் 5ஐயும் பிரிச்சு எழுதிடுவோம். அப்புறம் இது ரெண்டையும் கூட்டும் போது 7ன்னு கிடைச்சிருமா? 2 + 5 7 இந்த மாதிரி. ஒருவேளை இந்த ரெண்டையும் கூட்டும் போது 7 விட 10 15 வந்தா என்ன டீச்சர் பண்றது? இப்போ பாருங்க, ஒருவேளை 87 11ஆல பெருக்கிறோம்னா இந்த 8ஐயும் 7ஐயும் பிரிச்சு எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 15. இந்த 15ல வரக்கூடிய 5 இருக்கு இல்லையா? அதை இங்க நடுவுலையும் இந்த 1ஐ இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 108 இருக்கு. அதை 11ஆல பெருக்கணும் அப்படின்னா பாருங்களேன், 9 8ஐயும் பிரிச்சு எழுதணும். 9 8ன்னு பிரிச்சு எழுதிட்டோம். இது ரெண்டையும் கூட்டும் போது 17. 17ல 7 நடுவுல போடணும். இந்த 1 எங்க போடணும்? 9க்கு கீழே போடணும். அப்படி போடும்போது இது 8 இது 7 இது 10ன்னு கூட்டிட்டோம். ஸோ 1078. இது ஒரு எளிமையான முறை 11ஆல் பெருக்கிறது. எதனா 2 இலக்க எண்களை 11ஆல் பெருக்கிறது. இந்த எளிமையான முறையை நீங்க பயன்படுத்தலாம். நமக்கு இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா, அதாவது வகுத்தல் விதிகள் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு எண்ணை பார்த்ததும் எந்த எண்ணால் வகுப்படும்னு எளிமையா கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக பார்க்கலாம் வாங்க. எல்லா இரட்டைப்படை எண்களும் 2ஆல் வகுப்படும். இரட்டைப்படை எண்கள்னாவே எப்படி? 0 2 4 6 8 முடியக்கூடியது. அதாவது அதனுடைய 1ஆம் இடமதிப்பு நமக்கு இந்த 0வோ அல்லது 2ஓ 4ஓ 6ஓ 8ஆக இருந்தால் அது கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். ஈவன் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு தெரியும். அடுத்தது 3ஆல் வகுப்படும் தன்மை அப்படின்னா, கொடுத்திருக்கக்கூடிய எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் அந்த எண் கண்டிப்பாக 3ஆல் வகுப்படும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை ஒரு 345ன்னு ஒரு நம்பர் கொடுத்து இது 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? 3 கூட்டல் 4 கூட்டல் 5 அப்படின்னு பார்க்கணும். நமக்கு இது 12ன்னு கிடைக்குது. இந்த 12 3ஆல் வகுப்படும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த எண் 3ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது தான் இதனுடைய டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஒருவேளை நமக்கு 344 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 கூட்டல் 4 கூட்டல் 4ன்னு நமக்கு 11ன்னு வந்திருக்கும். அந்த 11 3ஆல் வகுப்படாது. அதனால இது இந்த கொடுக்கப்பட்ட இந்த 344 3ஆல் வகுப்படாது அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப 4ஆல் வகுப்படும் தன்மை பார்க்க போறோம். ஒரு எண்ணுடைய இறுதி இலக்கங்கள் 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்பட்டது அப்படின்னா அந்த எண் 4ஆல் வகுப்படும். அல்லது ஒரு எண்ணின் கடைசி 2 இலக்கங்களும் 0ஆக இருந்தால் அது 4ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்போ 2500ன்னு இருக்கு பாருங்களேன். இந்த கடைசி 2 இலக்கம் 0வா இருக்கு. அப்போ கண்டிப்பா இது 4ஆல் வகுப்படும். அல்லது 1748ன்னு இருக்கா, இந்த 48 மட்டும் எடுத்து 4ஆல் வகுப்படுமான்னு பார்க்குறோம். கண்டிப்பா வகுப்படும். அப்ப இது 4ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். 5ஆல் வகுப்படும் தன்மைனா அதனுடைய யூனிட் பிளேஸ், அதாவது 1ஆம் இடமதிப்பு 5ஆகவோ அல்லது 0ஆகவோ இருந்தால் நமக்கு இது 5ஆல் வகுப்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 6ஆல் வகுப்படும் தன்மை என்ன அப்படின்னா, இந்த 2 ரூல்ஸ் பாருங்க. இந்த 2ஆலையும் 3ஆலையும் அது வகுப்பட்டுனா எந்த ஒரு எண்ணும் 2ஆலையும் 3ஆலையும் 2லையும் வகுப்படும். ஒரு எண் 2ஆலையும் வகுப்பட்டு 3ஆலையும் வகுப்பட்டு அது கண்டிப்பா 6ஆல் வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 8 அப்படிங்கும்போது கடைசி 3 இலக்கங்கள், ஒரு நம்பர் பெரிய நம்பரா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கடைசி 3 இலக்கங்களை மட்டும் எடுத்து 8ஆல வகுத்து பார்க்கணும். அது முழுமையாக வகுப்பட்டால் அது 8ஆல் வகுப்படும். அல்லது அந்த கடைசி 3 இலக்கமும் 0ஆக இருந்தாலும் நமக்கு அது
அது 8 ஆல் வகுப்படும். சரிங்களா? அப்புறம் 9 ஆல் வகுப்படும் தன்மை என்னன்னா, நம்ம 3க்கு என்ன பண்ணோமோ அதே தான் இந்த 9க்கும். என்ன பண்ணோம்? இது இலக்கங்களின் கூடுதல் பார்த்தோம். அது 3 ஆல் வகுப்பட்டதுன்னா அது இந்த எண்ணு 3 ஆல் வகுப்படும் சொன்னோம் இல்லையா? இங்க என்ன பண்ணணும்னா இலக்கங்களின் கூடுதல் 9 ஆல் வகுப்பட்டால் கண்டிப்பா அந்த எண் 9 ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 10 ஆல் வகுப்படும் தன்மை என்னன்னா 0ன்னு முடிஞ்சா கண்டிப்பா அது 10 ஆல் வகுப்படும் அப்படின்னு தெரியும். அடுத்தது 11 ஆல் வகுப்படும் தன்மை அப்படின்னா 1 விட்டு 1 நாம கூட்டணும். கூட்டி அதனுடைய வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதாவது to find the difference between the sum of the alternate digits. If it is 0 or multiple of 11 then that number is divisible by 11 சொல்லுவோம். அதாவது தன்மை ஒரு எண்ணுடைய ஒற்றை இலக்கங்கள் மற்றும் இரட்டை இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம் நமக்கு 0வாகவோ அல்லது 11ஆகவோ இருந்தால் அந்த எண் கண்டிப்பாக 11 ஆல் வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க. 8 0 1 3 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க 1 விட்டு 1 கூட்டணும். பாருங்க இப்படி இது ஒற்றை இலக்கங்கள் 1ஆம் இடம் 3வது அப்புறம் 5வது இருக்கிறது எடுத்து கூட்டும்போது 8 கூட்டல் 1 கூட்டல் 4 நமக்கு 13 அப்படின்னு வருங்களா? அதுக்கப்புறம் பாருங்க இது ரெண்டையும் கூட்டுறோம். 0 கூட்டல் 3 நமக்கு 3ன்னு கிடைக்குது. இதனுடைய வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 13ல 3 போச்சு அப்படின்னா 10ன்னு வருது. ஒருவேளை இது 0வாகவோ அல்லது நமக்கு 11ஆகவோ வந்திருந்தா இந்த எண் 11 ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரி வராதனால இந்த எண் 11 ஆல் வகுப்படாது. அடுத்து 45,342ங்கிற ஒரு எண் நமக்கு 11 ஆல வகுப்படுமா அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா பாருங்க இப்படி 1 விட்டு 1 இருக்கக்கூடிய எண்களை எடுத்து கூட்டுறோம். 4 கூட்டல் 3 கூட்டல் 2 என்ன கிடைக்குது அப்படின்னா 9ன்னு கிடைக்குது. பாருங்க இது ரெண்டையும் கூட்டுங்க. 5 4 கூட்டுங்க 9 அப்படின்னு கிடைக்குது. இதனுடைய வித்தியாசம் 0 தானே. அப்ப கண்டிப்பாக இந்த எண் 11 ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த 11 ஆல் வகுப்படும் தன்மை. கணக்குகள் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி 3 4 7 3 9 டேஷ் என்ற எண் 2 ஆல் வகுப்படும் எனில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு இருக்காங்க. 2 ஆல் வகுப்படணும் அப்படின்னா அது கண்டிப்பா இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். இரட்டைப்படை எண் அப்படின்னா அதனுடைய இறுதி இலக்கம் 0வாகவோ 2ஆகவோ 4 அல்லது 6 அல்லது 8ஆக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 0 2 4 6 8 முடிஞ்சா அதைத்தான் நம்ம இரட்டைப்படை எண்ணு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க 4ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அப்ப இதுதான் நமக்கு ஆன்சர். சோ 4 இ ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? செகண்ட் क्वेश्चन பாருங்க 3 7 2 அப்புறம் ஒரு எண் விடுபட்டு 5 7 என்ற எண் 9 ஆல் முழுமையாக வகுப்படுகிறது எனில் விடுபட்ட மிகச்சிறிய முழு எண் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் 9 ஆல வகுப்படணும் அப்படின்னா அந்த இலக்கங்களின் கூடுதல் வந்து 9ஆகவோ 9இன் மடங்காகவோ இருக்கணும் அப்படின்னு நம்ம பாருங்க இந்த நம்பர் எடுத்துக்கலாம். 3 கூட்டல் 7 கூட்டல் 2 கூட்டல் அப்புறம் இந்த தெரியாத எண்ணை xன்னு வச்சுக்கலாம் பிளஸ் 5 கூட்டல் 7 அப்படின்னு 3ஐயும் 7ஐயும் கூட்டினா 10 10ஐயும் 2ஐயும் கூட்டினா 12 அப்புறம் 12ஐயும் 5ஐயும் கூட்டினா 17 17ம் 7ஐயும் கூட்டினா நமக்கு 24ன்னு வருது பிளஸ் x. அப்போ 9இன் மடங்காக வரணும் அப்படின்னா இந்த xக்கு பதில் என்ன போடணும்? 3 போட்டா 27ன்னு மாறிடுமா? அப்ப 27 என்பது 9இன் மடங்கு தானே. அதனால இங்க 3ங்கிறது தான் x ஓட மதிப்பு. அப்போ இதுதான் நம்ம ஆன்சர். இந்த இடத்துல என்ன விட்டு போச்சு அப்படின்னா 3ங்கிற எண் விட்டு போச்சு. அதுதான் நமக்கு விடை. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். பாருங்க 666 6 ஆல வகுத்து வரக்கூடிய ஆன்சரை 3 ஆல வகுன்னு இருக்காங்க. ஒண்ணா நம்ம ஸ்ட்ரெயிட்டா 666 வகுத்தல் 6 அப்புறம் மறுபடியும் வகுத்தல் ஆகும்போது பெருக்கல் 1/3 அப்படின்னு போடலாம். அல்லது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 666 ஃபர்ஸ்ட் 6 ஆல வகுத்துக்கணும். நமக்கு 111 வரும். அந்த ஆன்சரை மறுபடியும் 3 ஆல வகுத்துக்கிட்டு 37 அப்படின்னு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சரா போடணும். நாலாவது क्वेश्चन என்ன அப்படின்னா 5,25,63,744 24 ஆல வகுபடுமான்னு செக் பண்ணி சொல்லுன்னு இருக்காங்க. நம்ம இந்த 24 எப்படி எழுதிக்க போறோம் அப்படின்னா மூவ் 8 24ன்னு எழுதிக்க போறோம். முதல்ல இது 3 ஆல் வகுபடுமான்னு பார்க்கணும். அப்புறம் 8 ஆல் வகுபடுமான்னு பார்க்கணும். 2 ஆலே வகுபட்டா கண்டிப்பா 24 ஆல வகுபடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி 3 ஆல வகுபடும் தன்மை என்னன்னா இலக்கங்களின் கூடுதல் நமக்கு 3 ஆல வகுபட்டா இது 3 ஆல வகுபடும் இல்லைங்களா? அப்படி கூட்டி பார்க்க போறோம். 5 கூட்டல் 2 7 7 5 கூட்டினா 12 12ஐயும் 6ஐயும் கூட்டுங்க 18 18 3ஐயும் கூட்டுங்க 21 21ஐயும் 7ஐயும் கூட்டுங்க 28 28ஐயும் 4ஐயும் கூட்டுங்க 32 32ஐயும் 4ஐயும் கூட்டுங்க 36 36 என்பது 3 ஆல் வகுபடும். அதனால இது 3 ஆல் வகுபடும். அடுத்து என்ன பண்ண போறோம்? 8 ஆல் வகுபடுமா அப்படின்னு பார்க்கணும்னா இந்த கடைசி 3 இலக்கத்தை மட்டும் எடுத்து 8 ஆல் வகுத்தோம்னா
அது வகுபட்டுதுன்னா அது 8ஆல் வகுபடும் அர்த்தம். 8 9 வாட்டி 72 மிச்சம் 2 4 8 3 வாட்டி 24ன்னு முழுமையாக இது 8ஆல் வகுபடுது. அப்ப கண்டிப்பா இந்த எண் 24ஆல் வகுபடும். ஸோ 5,25,63,744 24ஆல் வகுபடும் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா ஈஸியா கண்டுபிடிச்சோம், வகுக்காமையே இல்லைங்களா. அடுத்தது பாத்துக்கலாம். 5வது கேள்வி 9 7 2 1 5 ஒரு எண் விடுபட்டு அடுத்து 6 என்ற எண் 11ஆல் வகுபடும் எனில் விடுபட்ட மிகச்சிறிய முழு எண் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு இருக்காங்க. நம்ம விடுபட்ட எண்ணை இங்கே எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 11ஆல் வகுபடும் தன்மை என்ன அப்படின்னா 1 விட்டு 1 கூட்டிக்கணும். கூட்டிட்டு பாருங்க இப்படி ஒரு செட் வரும், இந்த மாதிரி இன்னொரு செட் வரும். அப்படி கூட்டிட்டு 1ல இருந்து இன்னொன்னு கழிச்சது, அதனுடைய வித்தியாசம் கண்டுபிடிச்சா அது 0ஆகவோ அல்லது 11ஆகவோ இல்ல 11இன் மடங்காகவோ வந்தா அது கண்டிப்பா 11ஆல் வகுபடும்னு தெரியும். ஸோ இது 11ஆல் வகுபட்டுருச்சுட்டாங்க. அப்ப நமக்கு ஆன்சர் இதெல்லாம் கூட்டி வித்தியாசம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரணும்னா ஒன்னா 11 அல்லது 0 வரணும். பார்க்கலாமாங்க. 9ஐயும் 2ஐயும் கூட்டினா 11, அப்புறம் 5 கூட்டினா 16, 16 6ஐயும் கூட்டினா 22 கிடைக்குது. மைனஸ் பாருங்க 7 1 8, 8ஐயும் எக்ஸையும் கூட்டுறோம் 8 கூட்டல் எக்ஸ் அப்படின்னு வருது. இதுக்கு எக்ஸுக்கு என்ன மதிப்பு போட்டாலும் நமக்கு இதுதான் சின்ன நம்பரா இருக்கும். அதனாலதான் நம்ம 22ல இருந்து இதை கழிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். அப்படி பார்க்கும்போது பாருங்க 22 மைனஸ் 8 மைனஸ் எக்ஸா, ஏன்னா மைனஸ் இது 2க்கு வெளியே மைனஸ் இருக்கும்போது இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம் கொடுத்துட்டோம். 22ல இருந்து 8 போச்சுன்னா 14 மைனஸ் எக்ஸா, அப்போ இது 11 ஆகணும் அப்படின்னா எக்ஸுக்கு என்ன மதிப்பு போடணும் 3ன்னு போடலாங்களா. 3 போட்டா 14ல 3 போச்சுன்னா 11 வருமா. ஸோ எக்ஸோட மதிப்பு 3 அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த 5வது கேள்வியோட விடை. அடுத்து பாருங்க மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டு 999 1/7 பிளஸ் 999 2/7 பிளஸ் 999 4/7 கொடுத்துருக்காங்க. 3லயும் 999 அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுனால பாருங்க முதல்ல இதை பிரிச்சு எழுதிக்கலாம். பாருங்க 999 பிளஸ் 1/7 பிளஸ் 999 பிளஸ் 2/7 பிளஸ் 999 பிளஸ் 4/7 அப்படின்னு இந்த கலப்பு பின்னத்தை முதல்ல பிரிச்சு, அதாவது முழு எண் தனியாகவும் பின்னத்தை தனியாகவும் பிரிச்சு எழுதிட்டோம். 3 வாட்டி 999 வந்திருக்கனால 3 × 999 பிளஸ் பாருங்க 1/7 கூட்டல் 2/7 கூட்டல் 4/7ன்னு இந்த பின்னங்களை தனியா வச்சு கூட்டிக்கிறோம். இதை பெருக்க போறோம். 999 3ஆல பெருக்கிறது அப்படின்னா 7 2 2 27 29ன்னு 2997 வருது. பாருங்க 2997. இதையெல்லாம் கூட்டினோம்னா கீழே பகுதி எல்லாம் சமமா இருக்கனால ஒரு வாட்டி எழுதிட்டு மேல இருக்கிறதெல்லாம் கூட்டினா 7/7 கிடைக்குது. 7/7 மதிப்பு 1. அப்ப இது 1ன்னு வரும். ஸோ 2998 அப்படிங்கிறது தான் இந்த 6th கொஸ்டினோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் இ 2998. 7வது கேள்வி 1 4 2 டேஷ் 6 என்ற எண் 3ஆல் வகுபடும் எண்ணில் விடுபட்ட மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிச்சு சொல்லுன்னு இருக்காங்க. இந்த 3ஆல வகுபடுது அப்படிங்கிறது இலக்கங்களின் கூடுதல் 3ஆல வகுபட்டாவே இது 3ஆல் வகுபடும் தெரியுங்களா. உடனே இலக்கங்களின் கூடுதல் தான் பார்க்க போறோம். 1 கூட்டல் 4 கூட்டல் 2 கூட்டல் அது தெரியாததுனால எக்ஸ் கூட்டல் 6ன்னு எழுதிட்டோம். 1ஐயும் 4ஐயும் கூட்டுங்க 5, 6 7, 7ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 13, 13 கூட்டல் எக்ஸ். 13 கூட எதை கூட்டினா நமக்கு நியரஸ்ட் 3இன் மடங்காக வருது, பக்கத்துல இருக்கக்கூடிய 3ஆல் வகுபடக்கூடிய எது வரும்னு பார்த்தா 3 13 கூட 2 கூட்டினா 15ன்னு ஆயிடுங்களா. பாருங்க 13 கூட 2 கூட்டினா 15ன்னு 3ஆல் வகுபடக்கூடிய எண் கிடைக்கும். அப்போ அந்த எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா 2ன்னு போட்டுக்கணும். ஸோ 2 தான் இந்த 7வது கேள்வியோட விடை. கணக்கு 14 பெருக்கல் 86 பெருக்கல் 49 பெருக்கல் 57 என்ற பெருக்கல் பலனின் 1ஆம் இடையிலக்கம் மட்டும் கண்டுபிடின்னு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 1ஆம் இட இலக்கத்தை மட்டும் எல்லா எண்களிலிருந்தும் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது 4 பெருக்கல் 6 பெருக்கல் 9 பெருக்கல் 7 அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா. இப்ப இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம் 24 அப்படின்னு வரும். அதே போல இது ரெண்டையும் பெருக்கும்போது 63ன்னு வரும். இப்ப மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 1ஆம் இடையிலக்கத்தை மட்டும் எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா 4 பெருக்கல் 3 4 12 இல்லைங்களா. அப்ப இந்த கடைசி இலக்கமான 2 தான் நமக்கு 1ஆம் இடையிலக்கமாக வரும். சோ ஆன்சர் வந்து ஆ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப ரெண்டுலயும் பாருங்க 863 ன் அடுக்கு 103
கூட்டல் 863 அடுக்கு 102 இருக்கா. இப்ப ரெண்டுலயுமே என்ன இருக்கு அப்படின்னா 102 இதுலயும் இருக்கும், இதுலயும் 102 இருக்கு. இப்ப ரெண்டுல இருக்கக்கூடிய 863 அடுக்கு 102 வெளியே எடுத்துட்டோம். எடுத்துட்டோம்னா இதுல ஒண்ணு பாக்கி இருக்கும் இல்லைங்களா, ஏன்னா 103 போது ஒண்ணு அடுக்குல பாக்கி இருக்கும். சோ 863 இதை முழுவதும் வெளியே எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஒண்ணுன்னு இருக்கும். இப்ப இந்த ரெண்டுல இருக்கும் எதனால அப்படின்னா பாருங்க, 863 அடுக்கு 102 இன்டு 863 இதை பிரிச்சு எழுதிட முடியும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா 863 அடுக்கு 102 இருக்கும். பாருங்க இதுலயும் 863 அடுக்கு 102, இதுலயும் 863 அடுக்கு 102 இருக்கு. சோ இந்த ரெண்டுல இருந்தும் 863 அடுக்கு 102 வெளியே எடுத்துட்டு இதுல இருக்கிற மிச்சம் 863 இதுல ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணு மிச்சம் இருக்குன்னு அர்த்தம், அதையும் எழுதியிருக்கோம். இப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா பாருங்க, இந்த ஒன்றாம் இட இலக்கம் மட்டும் எடுத்துக்கலாம். 3 அடுக்கு 102 அப்படின்னும் இன்டு இது ரெண்டையும் கூட்டும் போது 864 அப்படின்னும் கிடைக்குது. ஓகேங்களா. இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 102 இருக்கா, இத 100 அப்படின்னும் 2 பிரிச்சுக்க போறோம். அப்போ 3 அடுக்கு 100 பெருக்கல் 3 அடுக்கு 2 வரும் இல்லையா. அப்ப இங்க என்ன இருக்கும் அப்படின்னா 864 இந்த கடைசி இலக்கம் மட்டும் எடுத்தா போதும். ஏன்னா நமக்கு கடைசி இலக்கம் தான் தேவை அப்படிங்கும் போது நம்ம பின்னால இருக்கிறத விட்டுட்டு இந்த கடைசி இலக்கம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ 3 அடுக்கு 100 வரும்போது நம்ம எப்படி பெருக்கினாலும் கடைசி இலக்கம் 3 நமக்கு முடிஞ்சிடும். அதனால அது 3 வச்சுக்கலாம். அப்போ 3 பெருக்கல் இதுலயும் பாருங்க 3 என்ன ஆகும்னா 9 ஆயிடும் இன்டு 4. ஓகேங்களா. இப்ப பாருங்க இத 3 பெருக்க 9 27 வரும் பெருக்கல் 4. மறுபடியும் பாருங்க இந்த 7 4 பெருக்குங்க 28 வரும். அப்ப இந்த கடைசி இலக்கம் என்ன 8. சோ இதுக்கு 8 தான் ஆன்சர். இந்த 9வது கேள்வியோட ஆன்சர் 8 அப்படி கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு எண்ணின் 3/4 பங்கில் 1/3 பங்கு 1/4 ஆனது 25 ஆகும் எனில் அந்த எண்ணானது டேஷ் அப்படின்னு இருக்காங்க. நமக்கு இப்போ ஒரு எண்ணை கண்டுபிடிக்கணும், அதனுடைய பல பங்கு நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க, அதனுடைய மதிப்பு 25 கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே தெரியாத எண்ணை எக்ஸ்னு வச்சுக்கணும். பங்கு அப்படின்னா அதை அப்படியே பெருக்கல்ல போட்டுக்கணும். பாருங்க 3/4 பங்கில் 1/3 பங்கு அப்படிங்கும் போது மறுபடியும் பெருக்கல்னா என்ன இருக்கு 1/4 ஆனது அப்படின்னு எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்கன்னா 25. இது இதெல்லாம் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது 25ங்கிற அர்த்தத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப சமக்குறி போட்டு 25 போட்டுக்கணும். இப்ப இந்த எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பெருக்கலா இருக்கிறது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போய் தலைகீழா எழுதிக்கலாங்களா. பாருங்க எப்படி 25 பெருக்கல் 4/3 3/1 பெருக்கல் 4/1 அப்படின்னு எழுதிட்டோம். நம்ம இதெல்லாம் பாருங்க 3க்கு 3 போயிடும். 25 4 வாட்டி 100 100 இன்டு 4 400 அப்படின்னு அந்த எண் கிடைச்சிருக்கு. சோ இது ஆப்ஷன் பி 400 அப்படிங்கிறது தான் இந்த 10வது क्वेश्चनோட ஆன்சர். இவ்வளவுதான்.